ஹாய் வெல்கம் டு ஆதி கிரியேட்டிவ்ஸ். ஸோ இந்த சாரியோட ஹேண்ட் ஸ்லீவ் பார்ட்டோட ஒர்க் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த சாரிக்கான ப்ளவுஸோட நெக் போர்ஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டிசைனுக்கான ஓவரால் ப்ரைஸ் வந்து பார்க்குறீங்க. ஸோ இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால நம்ம டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு பீஸுக்கும் எவ்வளோ ரேட் வருது நம்ம வாங்கினதுலேருந்து டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. அதாவது மேலே வந்துட்டு நம்ம வாங்கின ரேட்டு, அதில் எத்தனை பீஸ் நம்மளுக்கு கிடைச்சது. இப்போ ஒரு ஆன்டிகோல்டு பீடு வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு பஞ்சாக கிடைக்கும். ஸோ எத்தனை பஞ்ச் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு வாங்கணும், 60 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, அதில் ஒரு 15 பஞ்ச் இருக்குன்னா 60 டிவைட் பை 15 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து ஒரு பஞ்ச், அதில் இருக்க ஒரு அந்த லைனோட ரேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஜரி த்ரெட்டு, ஸோ அதில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கோமோ எல்லா ப்ரைஸும் போட்டிருக்கேன். நீங்கள் இதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம மொத்தமாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓவராலாக ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 270 ருபீஸ் வந்து வந்திருக்கு. அதாவது 2 ஸ்லீவ் பார்ட் ப்ளஸ் ஒரு நெக் போர்ஷன் நம்ம கவர் பண்ணிக்கோம். ஸோ அதுக்கு எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு 270 ருபீஸ் வந்து வந்திருக்கு. 270 ருபீஸுங்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்கிற ரேஞ்சு. இதில் வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் இருக்கும். அதாவது இவ்வளோ ஒர்க் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கான மேக்கிங் சார்ஜும் வந்து இதோட இன்க்ளூட் ஆகும். ஸோ அது எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் வந்து அது நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இது நீங்கள் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஒர்க் பண்ண காஸ்ட் வந்து 300 ருபீஸ் வந்து ஓவராலாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நெக் போர்ஷன் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மார்க்கிங்லாம் முடிச்சுட்டு ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு 2 லைனில் செயின் ஸ்டிச்சஸும், அதுக்கப்புறம் பிங்க் கலர் செல்ஃப் த்ரெட்டை யூஸ் பண்ணி 2 லைனில் செயின் ஸ்டிச்சஸும் கொடுத்து அதுக்கடுத்து பீட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலர் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா செல்ஃப் த்ரெட், அதில் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு 2 லைனில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக்காக ஒரு லைனும் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜரி த்ரெட்டை காட்டில் நம்மளுக்கு அந்த செல்ஃப் த்ரெட் வந்து ஒரு சின்ன இன்ச் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ஒரு எம்போஸ்டாக காமிக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைனும், அதுக்கப்புறம் 2 mm ஒயிட் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒரு லைனும், அகெயின் சுகர் பீல்டை யூஸ் பண்ணி ஒரு லைன், இந்த மாதிரி வந்து ஒரு 3 லைன் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளவரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு சாரியில் வந்து லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் மட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது, வேறு எந்த ஒரு டிசைனும் இல்லை. ஸோ அதனால் வந்து இது ஒரு ஃப்ளவரைஸாகவே செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஃப்ளவரைஸாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ளவரைஸாக வந்திருக்கு. ஸோ இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரைஸ் பீடை எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு ஆங்கிளில் கொடுத்துட்டு ஸோ இது வந்து அந்த பீடை கனெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த பீடு வந்து ஒரு 4 பீடு கனெக்ட் பண்ணி வந்திருக்கு. அதுக்கடுத்து ஒரு 2 பீடுக்கு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் எடுத்துகிட்டு ஸோ அகெயின் ஒரு 4 பீடு கணக்குக்கு ஒரு ஸ்டிச் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் அந்த பீடை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பீட்ல இருந்து ஒரு 1 இன்ச் கேப்பு கொடுத்து ஒரு ஸ்டிச் எடுக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சு கொடுத்து எல்லாம் எந்த டைரெக்ஷனில் எடுத்தாலும் சரி ஒரு லாக் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இந்த 2 சைடு கேப்பைன்லேயும் வந்து ஒரு ஸ்டிச்சு கொடுத்து அகெயின் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அந்த பீடை நம்ம கொடுத்துட்டு ஸோ அதே மாதிரி இன்னொரு கேப்லேயும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கால்குலேஷனும் இருக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து நீட்டாகவும் ஃபினிஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ்டாக வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷன் தான் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம், எல்லா சைட்லையுமே லாக் கொடுத்துருக்கோம். ஸோ அகெயின் வந்து பின்னாடி அந்த பீடுக்கு பின்னாடியே நம்ம கண்டினியூஷனாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு ஸோ அகெயின் வந்து மறுபடியும் நம்ம அடுத்த அந்த ஃப்ளவர் பேட்டர்னை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ரைஸ் பீடு வந்து 4 பீடை வந்து ஈக்குவல் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து ஒரு 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு 4 பீடுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் அதை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் பீடை வந்து 1 சென்டிமீட்டருக்கு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து ஸ்டிச் எடுத்தோம், அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் இந்த ஃப்ளவர் பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டராக வந்து ஒரு சின்ன நாட்டு கொடுக்குறோம் பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு. இது வந்து 8 ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ 8 ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாக கரெக்டாக இருக்குது. ஆனால் 3 ரொட்டேஷன் எடுத்திருக்கேன். கையில் எடுக்கும்போது 3 ரொட்டேஷன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இது வந்து ஸ்ட்ராண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரே ரொட்டேஷன் கொடுத்துட்டு நம்ம நாட் போட்டோம்னா சீக்கிரம் வந்து ஒர்க் வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நாட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த நெக் போர்ஷன் நான் முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேரீல அந்த ஒரு ஃப்ளவர்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் மாதிரி இருந்தது இல்லையா, ஸோ அந்த டிசைனை கவர் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளவர் அண்டு பெட்டல்ஸ் வர மாதிரி ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இங்கே இது 8 mm ஒரு ரவுண்டு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லோ கலரில். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து திலகம் ஸ்டோன் 4 mm திலகம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் எல்லோ கலரில் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதே மாதிரி எப்படி எல்லோ கலர் யூஸ் பண்ணி இந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துலலாம் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பெட்டல்ஸ்க்கெலாம் வந்து நம்ம லீவ்ஸ்க்கெலாம் வந்து நிறைய ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணி செய்வோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி செய்ய போகிறோம். இதுக்காக நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஜரி யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இந்த லீவ் போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக லோடிங் மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணுவோமே சேம் அதே மாதிரி நம்ம ஒரு பேட்டர்னில் நம்ம இந்த ஸ்டிச் வந்து போடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் நடக்கும். அதாவது ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி மட்டும் இருக்கும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் சிக்கிக்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் இல்லாமல் கிளாத்தோடு சேர்த்து இழுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிளாத் ரொம்ப மெல்லிசான கிளாத்துலலாம் வந்து இதை வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது சிம்பிளாக ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டிச்சை எடுக்கும்போதும் அந்த இடத்துல த்ரெட்டை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் லென்த்துக்கு கொண்டு கவர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது அந்த இடத்துல த்ரெட்டை நம்ம மேலே தூக்கி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஸோ நீட்டாக நம்மளால் இந்த போர்ஷனை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ கவர் பண்ணிவிட்டு அவுட்லைனை வந்து ஒரு செயின் ஸ்டிச்சஸும் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து அந்த ஒரு கர்வ் போர்ஷன்ஸ் மாதிரி இருந்தது இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து பிங்க் கலரில் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஸ்டோன் 4 mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து பிங்க் கலரில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே எல்லா போர்ஷனுக்கும் வந்து நம்ம ரிமைனிங் எல்லா போர்ஷனுக்குமே வந்து சேம் இந்த கேப் கொடுத்த எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவுட்லுக்குக்காக வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு சின்ன லைன் வந்து கொடுக்குறோம். நம்ம இல்லை அப்படின்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கொடுக்கலாம், செயின் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ட்ரையாக வந்து நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க்கை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து ஜரியில் ஜர்தோசி யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கோல்டன் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஜர்தோசி ஒரே மீடியமாக ஒரு லென்த்தில் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இது ஜர்தோசி ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே வந்து துலிப் நீடில் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க ஜர்தோசி அப்படிலாம் துலிப் நீடில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒர்க் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ப்ராக்டிஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அயன் நீடிலில் யூஸ் பண்ணலாம், அது கரெக்டாக இருக்கும். அயன் நீடில் ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அயன் நீடில் இன்னமும் உங்களுக்கு வந்து இந்த டிப்பு வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறப்ப இந்த த்ரெட்டை வந்து கேட்ச் பண்ணாது, அவ்வளோ சீக்கிரம் கேட்ச் பண்ணாது. ஸோ அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஜர்தோசியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இதாகிட்டே இருக்கும், டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து துலிப் நீடில் வந்து உங்களுக்கு டிப்பு வந்து ஓரளவுக்கு மீடியமாக கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு அளவு தான் எடுக்க முடியும், அது ஒன்று தான் இதில் வந்து ப்ராப்ளம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது நம்ம துலிப் நீடிலே நம்ம கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டாக ஒரு போர்ஷன் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் வந்து ஒரு லைனில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம். ஸோ அந்த அவுட்ரு லைனுக்கு கொஞ்சம் உள்பக்கம் இருக்க மாதிரி சென்டராக ஒன்று கொடுத்துட்டு அந்த அந்த சுகர் பீட்ஸை சுற்றிட்டு ஒரு ரவுண்டாக ஒரு லைனில் செயின் ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி வந்து ரிமைனிங் இருக்க அந்த போர்ஷனுக்கும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸோ அவுட்ருக்காக வந்து நக்ஷி யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து இந்த மாதிரி இந்த 5 பெட்டல் போர்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் ஆதி கிரியேட்டிவ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஆல்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அங்கே அந்த ஒர்க் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் போர்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளவர் போர்ஷனில் நம்மளுக்கு ஒரு சின்ன அந்த அவுட்டரில் ட்ரா பண்ணதை நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அந்த இடத்துலலாம் சென்டரில் வந்து நம்மளுக்கு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியில் நம்மளுக்கு ஒரு ரைஸ் பீடு கொடுக்குறோம். ஸோ அந்த ஒவ்வொரு சைட்லேயுமே நம்ம அந்த ரைஸ் பீடை வந்து கொடுக்குறோம். ஸோ ரைஸ் பீடோட ஷார்ப் பக்கம் வந்து அதாவது சுருங்கின பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த பீடு அதாவது ஸ்டோனை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரியும் அந்த பெரிய பக்கம் வந்து நம்மளுக்கு ஃப்ளவரை வந்து அந்த அவுட்டர் லைனை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரியும் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல வந்து ஒரு 8 mm ரவுண்ட் ஸ்டோன் எல்லோ கலரில் பேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பீடை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்சைடில் வந்து குந்தன் ஸ்டோன் சில்வர் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணோம். ஸோ அது குந்தன் ஸ்டோன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, அதாவது 4 mm அளவுக்கும் இருக்காது, 8 mm அளவு ரொம்ப பெருசாகவும் இருக்காது. ஸோ அதை வந்து வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதில் வந்து சில்வர் கலரில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம அந்த கேப் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து க்ரீன் கலரில் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு நாட் ஒர்க் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மெத்தட்லேயே வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளவரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு இந்த ஃப்ளவருக்கு மேலே அந்த ஒரு திலகம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலேயே வந்து இப்போ நான் பிங்க் கலர் கொடுத்து பார்த்தேன். ஸோ கொடுக்கும்போது நம்மளுக்கு அது வந்து அந்தளவுக்கு ஒரு எம்போசிங்காக தெரியல. ஸோ அதனால தான் அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம். நம்ம க்ரீன் கலர் சரியில் இல்லை, ஆனால் நம்ம ஆல்ரெடி பிங்க் கலரும் எல்லோ கலரும் கொடுத்துட்டோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு சின்ன மைல்டாக ஒரு ப்ளூ கலர் மாதிரி ராமர் பச்சை கலர் மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் இல்லை, அதுலேயுமே லைட் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அதே கலரில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப தெரியாது அப்படிங்கிறனால க்ரீன் கலர் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணி அந்த 2 போர்ஷனையும் கவர் பண்ணிப்போம். நம்மளுக்கு ஓவராலாக லுக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபைனல் லுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா என்னோடய சேனல் ஆதி கிரியேட்டிவ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.